வசனத்தில் அந்த வசனத்தோடு நம்முடைய புரிதலும் உண்மையான அதனுடைய அறிதலும் அது சார்ந்த மற்ற செய்திகளை உரசி பார்த்து ஒரு விதமான ஒரு அழகிய ஒரு அறிவை நாம் பெற்று வந்து கொண்டிருக்கின்றோம். இது நம் கொண்டு செல்லக்கூடிய கோணத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், சாதாரணமாக ஒரு தகவல் நம் மனதில் பதிவதை விட ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதிலை பெற்று விட்டோமே ஆனால் அதை வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோம். அது பதியக்கூடிய விதம் என்பது வேற மாதிரி இருக்கும். படித்து மனப்பாடம் பண்றது வேற. ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்றது கஷ்டம். என்ன வசனம், என்ன பேரு, அது ஒரு காரணத்துக்காக அறிந்துட்டோன்னு வைங்க, அவசியம் இது மைண்ட்ல ஸ்பார்க் ஆயிடுச்சு. அதை புரிந்து கொள்வது என்பது காலாகாலத்துக்கு அது மறக்காது. மனப்பாடம் பண்றது வேற, மொட்டை மனப்பாடம் அடிக்கிறது வேற. புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்க, இந்த வசனத்துடைய நம்பர் தெரியலன்னா கருத்து தெரியும். யார் எப்ப கேட்டாலும் இதுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன், இதுக்கு நான் தஃப்சீர் கொடுப்பேன். அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை கடினம்னு சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம அப்படி புரிஞ்சுக்க கூடாது. கடினம் தான், ஆனா அது எப்படி புரிஞ்சுக்கணும்? அல்லாஹ் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க. கடினமான சொர்க்கத்தை இலகுவா பெறதுக்கு கூட ஒருத்தன் லாய்க்கு இல்லைன்னு சொன்னா ரசூலை கோவப்படுறாங்க. சொர்க்கம் கடினமானதுதான், ரசூலை இலகுவானதுன்னு சொல்லி வழிகாட்டுதலை கொடுக்குறாங்க. அமானிதம் தான் எது? குர்ஆன் கிடையாது. அந்த வசனத்தை வச்சு குர்ஆனை புரிஞ்சுக்காதீங்க. அறிவு தான் அமானிதம். அந்த அறிவை கொண்டுதான் மனுஷன் வழிகாட்டிலே நிற்கிறான், அநியாயக்காரனா இருக்கிறான், முட்டாளாவும் இருக்கிறான். இப்படி நம்ம விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இஸ்லாத்தை பற்றி அறிவை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஆலிம். நபிகளா சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவு ஆயா, ஒரு செய்தி என்னிடத்தில் கிடைத்தால் எடுத்து வைங்க. ஆலிம் தான். ஒரு செய்தி நான் அறிந்து விட்டேன் என்று சொன்னால் அறிந்தவன் ஆலிம். இல்முக்கு அளவு இருக்கா? ஆலிமுக்கு அளவு இருக்கா? வருஷ கணக்கு இருக்கா? நம்மளா கொடுத்தது வருஷ கணக்கு. இத்தனை வருஷம் படிச்சா ஒரு ஆலிம் பட்டத்தை கொடுக்கிறோம். சனதுக்கு தான் காலக்கெடு தவிர மனதில் ஈமானுக்கு காலக்கெடு கிடையாது. ஒரு செய்தி கிடைச்சு நான் உறுதியோட இறையச்சத்தோட இருக்கிறேன். ஒரு செய்தி படிச்சேன், ஒரு வசனத்தை படிச்சேன், நான் இறையச்சம் கொண்டு விட்டேனே ஆனால் நான் ஆலிம். அல்லாஹ் சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அடியார்களில் என்னை அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள். பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? உலமாக்கள் அனைவரும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களா? எல்லா ஆலிம்களும் சரியா இருக்கிறாங்களா? பாயிண்ட் கான்செப்ட் அது கிடையாது. அவரும் தப்பு செய்வாரு. மேட்ரு என்னன்னா, இறையச்சம் உள்ளவர் ஆலிம், இறையச்சம் உள்ளவர் உலமா. அந்த கல்வி கிடைக்கணும். அது ஒரு வசனம் படித்தாலும் சரி, அதை சரியாக முறையாக மனதில் ஆழ பதிய வைக்கணும். இந்த ரமலான்ல எக்கச்சக்க வசனங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். கடந்து வந்த 3 வசனங்கள் மறக்கவே கூடாது வாழ்நாள்ல. அதை கொண்டு என்னுடைய ஈமானை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கும். எப்படி உறுதிப்படுத்துவோம்? வசனத்தை கொண்டு என்ன இறைச்சம் கிடைக்க போகுது? நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு தோய்வு, ஒரு ஓய்வு, ஒரு தேய்மானம், ஒரு விதமான சளைப்பு ஏற்படும் போது ஒரு வசனம் வரணும். நம்மளை ஊக்கப்படுத்த, நம்மை ஆக்கப்படுத்த, இஸ்லாத்தின் பால் நம்மை ஏக்கப்படுத்த ஒரு வசனம் வரணும். அது எந்த வசனமா இருக்கும்? 2வது அத்தியாயத்தில் 214வது வசனம் வரணும். என்னை இவகிண்டு எழுந்து ஓட செய்யும். சொர்க்கம் கடினமானது, உலகம் இலகுவானது தானே. இப்படி மைண்ட் செட்டை மாத்தணும். உலகம் ஈஸி. எதுக்கு வந்திருக்கிறோம்? எத்தனை வசனங்கள். ஒரு வசனம் ஸ்பார்க் ஆச்சுன்னா போதும், ஈமான் டாப் பூஸ்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு அதுக்கு நான் பயிற்சி வச்சிருக்கணும். சில அப்படி கொண்டு வரணும். அதுக்கு தான் நம்ம இந்த முயற்சிகள் எடுக்கணும். வித்தியாசமான கோணங்கள் ஏன் கொண்டு போறோம்? இதுக்காகத்தான். இப்ப இன்றைய தினம் அந்த மாதிரி 25வது அத்தியாயம், அதுல 63வது வசனம், அல்லாஹ் தொடர்ச்சியா இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்களை பத்தி பேசுறான். அல்லாஹ்வுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், இதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன், ஜாஹில்கள் இபாதுர் ரஹ்மான் இடத்தில் உரையாடினால். ஜாஹில்கள்னா யாரு? மூடர்கள், அறிவற்றவர்கள், அறிவினர்கள். அவர்கள் இபாதுர் ரஹ்மான் அளவற்ற அருளாளனின் அடியார்களிடத்தில் பேசினால், அந்த அளவற்ற அருளானுடைய அடியார்கள் சொல்லுவார்களாம், காலு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. இது இபாதுர் ரஹ்மானுடைய ஒரு அடையாளம். இப்படிதான் இருக்கணும்ங்கிறாங்களா? இப்ப அந்த வசனத்துக்கு மேல அல்லாஹ் சொல்றான், இபாதுர் ரஹ்மான் அல்லதீன, எப்படிப்பட்டவங்கன்னா
யம்ஷூன அலல் அர்லி ஹவுனா, பூமியில் பணிவோடு நடப்பார்கள். அதுக்கு மேல என்ன சொல்றான் அல்லாஹ் அதே வசனத்துல 25 63லயே அல்லாஹ் 2 விஷயத்தை சொல்றான். கீழே உள்ள விஷயம் மூடர்கள் பேசினால் சலாம் சொல்லுவார்கள், மேல உள்ள விஷயம் பணிவா நடப்பாங்க. 72வது வசனத்துல பாருங்க, அப்படியே 25லயே 72. வல்லதீன, இன்னும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லா யஷ்ஹதுன ஸுர் வ இதா மர்ரு பிர் லக்வி மர்ரு கிஸாமா, அவர்கள் வீணானவற்றை கடந்து சென்றால், வீணான விஷயத்தை, வீணான மக்களை, வீணான அனாச்சாரத்தை, காரியத்தை கடந்து சென்றால் பில் லக்வி மர்ரு கிஸாமா, மிக அழகான முறையில் கடந்து செல்வார்கள். அல்லாஹ் சொல்றான். 3 விஷயம் பேசுறான் இதுல, நல்லா கவனிங்க. ஒருவர் முட்டாள்தனமா பேசினா சலாம் சொல்லுவாங்க, பணிவா இருப்பாங்க. வீணானதை கடந்து சென்றால் எப்படி கடந்து செல்வாங்க? நளினமா கடந்து செல்வாங்க, பணிவோடு கலந்து செல்வாங்க, அடக்கத்தோடு கலந்து செல்வாங்க, மென்மையா கடந்து செல்வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான்ல. இப்ப இந்த இபாதுர் ரஹ்மான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன பண்றேன், நாளைக்கு பள்ளிவாசல்ல ஒரு பிரச்சனை போகுது. 3 ரக்காத் தொழ வச்சாரா, 4 ரக்காத் தொழ வச்சாரா? இப்ப ஏன் பார்வையில நான் சரி, இவர் முட்டாள். நான் என்ன பண்றேன், அஸ்ஸலாமு அலைக்கும் போறேன். பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்ன சொல்றேன், பேசிக்கிட்டு இருக்காரு, இல்லத்தா அவர் 3 ரக்காத் தொழ வச்ச மாதிரி தான் இருக்கு, நீங்க வேணா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு, அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படின்ட்டு போறோம். அவர் என்ன ஆவாரு? எவ்வளவு பேர் நோஸ் கட்டு தெரியுமா? அது எப்படிப்பட்ட மூக்குடைக்கு தெரியுமா? அது அவர் அழகா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நான் என்ன பண்றேன்? இது இபாதுர் ரஹ்மானுடைய அந்த அடியாருடைய அம்சம் தானே. அப்ப அல்லாஹ் அங்க சொல்றான், இங்க சொல்றான், பணிவா நடப்பாங்க. இது பணிவாது? மூக்குடைப்பா இல்லையா? இது நோஸ்கட் பண்றது தானங்க. நோன்பு வச்சிருக்கிறார் ஒருத்தர், தெரியாம ஒரு வார்த்தையை சொல்றாரு, அது சரிதான் சொல்லிட்டாரு, நீங்க புரிய வைக்கணும். அவரை நீங்க முட்டாளாக்கும் விதமா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு போறீங்க, அவர் என்ன ஆகுவாரு? கோவப்படுவாரா இல்லையா? இது பணிவாது? இது மென்மையா கடந்து போறதா? அவர்கள் வீணானவற்றை கடந்து சென்றால் எப்படி போவாங்க? மென்மையா கடந்து. இது மென்மையாது? இது சாந்தமா? இது அமைதியா? இப்படிதான் கடந்து போறதா? ஒருத்தர் வம்புக்கு இழுத்துட்டு போறது, வேணும்னு உசுப்பேத்தி விட்டு போறது, வேணும்னு ஒரு மூக்கு உடைச்சு விட்டு போறது, இது நல்லது? அது கிடையாது. அப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒருத்தர் தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதே மாதிரி தர்க்கம் பண்றாரு, இல்லங்க இதை நம்ம இப்படித்தாங்க இந்த ஹதீஸ இந்த வசனத்தை இப்படிதான் புரிஞ்சுக்கணுங்கிறார். நான் சொல்றேன் இப்படிதான் புரிஞ்சுக்கணும், அவர் சொல்றாரு இல்ல இல்ல இதுதான் ஃபத்வா வரும், அவர் சொல்றாரு நான் இல்ல இல்ல நான் உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் போறேன். நல்லா இருக்கும் அது? எவ்வளவு பெரிய மார்க்க ஃபத்வா பேசிக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு பெரிய ஆய்வை பேசிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டு சலாம். நான் என்ன முட்டா போயலா? வசனத்தை பேசிக்கிட்டு இருக்க நான் முட்டாளா? ஹதீஸ பேசிக்கிட்டு இருக்க நான் முட்டாளா? மார்க்கத்தையும் ஹதீஸையும் மேன்மைப்படுத்தி இணைத்து பேசிக் கொண்டு இருக்கின்றேன் நான் முட்டாளா? கோவப்படுவாரா இல்லையா? அப்ப அல்லாஹ் அங்க சொல்றோம், பணிவா நடப்பாங்க, சாந்தமா கடந்து போவாங்க, மென்மையா கடந்து போவாங்க. முரணா இருக்கே. மென்மையாக கடந்து செல்வதுன்னா என்ன? மென்மையா கடந்து போறதுன்னா என்ன? இல்ல இல்ல மென்மையா ஒரு விஷயத்தை நம்ம இப்ப நம்மள்ட்ட வாதம் பண்றாரு, நீங்க மென்மையா கடந்து போகணும்னா எப்படி போவீங்க? அவர் அழகா கூப்பிட்டு, பை நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதாவது உங்கள்ட்ட சில விஷயம் இருக்கு, என்கிட்ட சில விஷயம் இருக்கு, நான் சொல்றது உங்களுக்கு புரியல, நீங்க சொல்றீங்க, அதனால நம்ம இதோட நிறுத்திப்போம், இப்படித்தானே போகணும், இதான் நல்ல முடிவு, இதான் நல்ல ஒரு எண்டு. உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் நான் போறேன், நான் என்ன முட்டா போயெல்லாம் போறது வருதா இல்லையா? அப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? மூடர்களுக்கு சலாம், சலாம் சொல்லக்கூடிய அனைவரும் மூடர்கள் கிடையாது. இந்த ஒரு பண்பை எங்க கொண்டு வரணும்ன்றத மார்க்கம் சொல்லுது. அங்க மட்டும் தான் சலாம் சொல்லணுமா? எல்லாருக்கும் சலாம் சொல்ல பழகுங்கிறது மார்க்கம். மூடர்களுக்கே சலாம் என்றால் எப்படி புரிஞ்சுக்கணும்? உசு பெறக்கூடாது, யாரும் கோவப்படக்கூடாது, என்ன பார்த்து சலாம் சொல்லிட்டு போயிட்டா இப்படி கிடையாது. அடிமட்டமாக கோபப்படக்கூடிய ஒரு இடத்திலேயே ஒரு மூடருக்கே நீங்கள் சலாம் சொல்லுகிறீர்கள். ஒரு மூடருக்கு, அறிவினருக்கு நீங்கள் சலாம் சொல்லுகிறீர்கள். மூடருக்கான அளவுகோல் என்ன நமக்கு தெரியுமா? நம்ம தீர்மானிக்க கூடாது, அப்படி சலாம் சொல்லக்கூடாது.
அப்ப மூடர்களுக்கே சலாம் என்றால் என் அன்பு தோழர் மார்க்கத்தை சொன்னார், சண்டை பிரச்சனை ஆகிவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும், அவருக்கு நான் சாந்தியை சொல்லிட்டு போறேன். இந்த வார்த்தையை கவனிக்கணும். இதுதான் பணிவு. உண்மையிலே இதுதான் பணிவு. இதை முரணா எடுத்துக்க கூடாது. இதுதான் சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, இதோட முடிச்சுப்போம். உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும். பொறுமையா யோசிங்க. என்கிட்ட தப்பு இருந்தா நான் திருத்திக்கிறேன். நானும் போய் யோசிச்சு பார்க்கிறேன். வா அலைக்கும் நீங்களும் சொல்லிடுங்க. வா அலைக்கும் சலாம்னு அவரும் சொல்லிட்டு போறாரு. என்னப்ப அழகிய ஒரு பிரிவுன்றது இப்படி இருக்கணும். இதுதான் அழகான பிரிவுங்குது. சலாத்தை விட ஒரு அழகிய பிரிவு எதுங்க? சலாத்தை விட அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போறதை விட சிறந்த எண்டு எது சொல்லுங்க? அப்சு சலா, சலாத்தை பரப்புங்கள். சலாத்தை பரப்புங்கன்னு என்ன அர்த்தம் தெரியாம சொல்றதுனாலதான் பிரச்சனை ஆகுது. சமாதானத்தை பரப்புங்கள், சாந்தியை பரப்புங்கள், அமைதியை பரப்புங்கள். ஒருவர் பிரச்சனை செய்கிறார், வீண் தர்க்கம் செய்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியல போங்க இப்படின்னு வரக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த இடத்துல அதுதான் பணிவு. இதை கடைபிடிக்கணும்ன்றது மார்க்கம். வார்த்தையை விட்டு நீ போல என்ன சொல்லிட்டு போனேன்? அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் சலாம், முடிஞ்சு போச்சு. இது எங்க கொண்டு வரணும்? விபத்து நடக்குது, முஸ்லிம் சந்திக்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும், முதல்ல சலாத்தை கொண்டு வரணும். வீட்டுல சண்டை நடக்குது, கணவர் வர்றாரு, பிரச்சனையா வர்றாருன்ற மாதிரி தெரியுது, என்ன பண்ணணும்? சலாத்தை போட்டுருணும். வந்த உடனே அவர் வார்த்தையை சொல்ல மாட்டாரு, அஸ்ஸலாமு அலைக்கும்னு வராது. அப்பவே புரிஞ்சுக்கணும், பெண்கள் இவங்க முந்திரணும். அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் ஏதோ ஒரு கோபத்துல வருவாரு, சமாதானம் ஆக்கிடணும். வ அலைக்கும் சொல்லித்தானே ஆகணும், வழி இல்லை. அதே பாலிசி நம்மளும் எடுத்துரும். பெண்கள் ஏதாவது கோபமா இருக்கிற மாதிரி, கிச்சன்ல கொஞ்சம் சவுண்ட் ஹெவியா வர்ற மாதிரி, தட்டால் பிடால்னு உடையிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணிடணும்? நம்ம ஒரு சலாத்தை போட்டோம், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், கோபம் வேண்டாம், அமைதி உண்டாகட்டும், பாத்திரம் வேண்டாம், உங்களுக்கு நிம்மதி உண்டாகட்டும், இல்ல வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வேண்டாம், இது வரதுன்னு பேசி தீர்த்துருவோம். இருவர் சண்டை போட்டு கொண்டீர்கள், கணவன் மனைவி சண்டை, மார்க்கம் ஊக்குவிக்குது சலாத்துக்கு. என்ன? யார் முதலில் சலாம் சொன்னீர்களோ சொர்க்கம். எப்படிப்பட்ட பாக்கியம்! இதான் இபாதுர் ரஹ்மான். எனக்கும் என் சகோதரனுக்கும் சண்டை, சின்ன மனக்கசப்பு, ஒரு மன உறுத்தல், பிரிஞ்சிட்டோம். உடனே அடுத்த நாள் அஸ்ஸலாமு அலைக்கும், முதல்ல நான் போய் முந்தி சொல்லணும், இது எனக்கான வாய்ப்பு. அவன் இரவுக்குள்ள வந்து சொல்லிட்டான்னா நான் ஏஞ்சு போன் பண்ணியா சொல்லிடணும், அஸ்ஸலாமு அலைக்கும், தெரியாம சொல்லிட்டேன், பிரச்சனை இல்லை, உனக்கு எனக்கும், நான் முந்திக்கிட்டேன் சொர்க்கத்துக்கு. இரண்டு முஸ்லிம்கள் சண்டை போட்டு கொண்டால் 3 நாட்களுக்கு மேல சலாம் சொல்லாம இருக்கக்கூடாது. சலாம் தான் இரக்கத்தை ஏற்படுத்துகிறது. சலாம் தான் ஒருவருக்கு மத்தியில் நிம்மதியை ஏற்படுத்துகிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில சலாம் சொல்ல பழகுங்க. பிள்ளைகள் பெற்றோர்கள்ட்ட சலாம் சொல்ல பழகுங்க. கடை ஊழியர்கள் தன்னுடைய முதலாளிகள்கிட்ட சலாம் சொல்ல பழகுங்க. மற்ற அதிகாரிகள் சலாம் சொல்ல, சண்டை நடக்கக்கூடிய இடத்துல சலாம் இது சொல்லி பழகணும்னு வைங்க, பல நன்மைகள். இதுதான் இபாதுர் ரஹ்மானுடைய அடையாளம். இதுதான் பணிவாக நடப்பார்கள். இதுதான் அவர்கள் மென்மையாக வீணானதை கடந்து செல்வார்கள். கடந்து செல்லக்கூடிய அனைத்தும் வீணானது கிடையாது. கடந்து செல்லக்கூடிய அனைத்தும், சலாம் சொல்லக்கூடிய அனைத்தும் முட்டாள்கள் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். டைரக்டா இதை எடுத்து வச்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணக்கூடாது? சண்டை வந்த உடனே வீட்டுல மனைவி பேசிக்கிட்டு இருப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் சலாம் சொல்லிட்டு தானே போனேன், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் கோவம் வருது? இது பல்லு பிடிச்சு பார்க்கறது, வேணும்னே வம்பு இழுக்கிறது. பாத்தியா, அல்லாஹ் குர்ஆன்ல 25 63 என்ன சொல்றான்? முட்டாள்கள் பேசினால் சலாம். எப்படி சொல்வாரு? முட்டாள் பேசினா சலாம் சொல்லு. அதனால சொல்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும். அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இது இன்னும் சண்டை உண்டாக்கும். இந்த சலாம் என்பது உள்ளத்தில் எதை கொண்டு வருகிறது? வம்பிழுக்கக்கூடிய சலாம். சலாம்னா எப்படி இருக்கணும்? உண்மையிலேயே அமைதியை நாடுவேன், நன்மையை நாடுவேன், ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு நிம்மதியை நாடுவேன், இப்படி கொண்டு வரணும். ஆக நம்முடைய இந்த ஒரு வழிமுறையை கொண்டு வரக்கூடிய அனைவருமே அளவற்ற அருளாளின் அடியார்கள். நம்ம அல்லாஹ்வுடைய அடியார்களாக மாறணும்னு சொன்னா இந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. யாராக இருந்தாலும், எப்பொழுதாக இருந்தாலும், அதுல கௌரவம் பார்க்காம, பிரஸ்டீஜ் பார்க்காம, சொர்க்கத்தை நாடி சலாம், இரக்கத்தை நாடி சலாம், உங்களுடைய அறிவை நாடி சலாம். சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் மக்களுக்கு, பிறருக்கு நலத்தை நாடக்கூடிய ஒரு பழக்கம். இது யாருக்கு அழகா இருக்கும்னா, அல்லாஹ் திருமறையில சொல்றான். இத்ரீஸ் இருக்கிறாரு பாருங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாளர், சாந்தமிக்கவர். எப்படிப்பட்ட ஒரு மனிதர்னா, மெஹராஜ் பயணத்துக்கு ரசூலா போறாங்க. மெஹராஜ் பயணத்துக்கு ரசூலா போறாங்க. அப்ப 4வது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிற அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு கேட்கிறாரு, யாரு முகம்மது,
முன்னாடியே பழக்கமா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி இணக்கத்தை கொண்டு வந்து அவர் கேட்கின்றார், உங்களுடைய அமலுக்கு நான் துவா செய்கிறேங்கிற, உங்களுடைய நன்மைக்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள நான் துவா செய்கிறேன். நம்முடைய நன்மைக்கு நம்ம துவா செய்யறது இல்லை. அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. உங்களுடைய நன்மைக்கு நான் நலம் நாடுகிறேன், நான் துவா செய்யறேன், அல்லாஹ் ஏத்துப்பான் உங்க நன்மையை, உங்க பாடுகளை அல்லாஹ் ஏத்துப்பான். எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இப்படி மக்கள்கிட்ட கொண்டு வரணும். தர்மம் செய்த நன்மை கிடைக்குமே. சலாம் சொல்லி யார் ஒரு சகோதரனுக்கு புன் முறுவல் இடுகிறாரோ சிரிப்பை கொண்டு வந்தீங்க, அது தர்மம். தர்மம் பாவத்தை காக்கும், பாவத்தை அழிக்கும், மறுமையில் நம்மை காக்கும். சலாம் சொல்லி சிரித்தால் என்ன நன்மை? பணத்தை எடுத்து கொடுத்த நன்மை. ஒரு ஏழைக்கு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு செக் பாயிண்ட் வைக்கிறான் அல்லாஹ் பொருளாதாரத்தில். தர்மம் செய்வியா இல்லையா? தர்மத்தினுடைய நன்மை கிடைக்கும். சலாம் சொல்லி என் சகோதரனுக்கு கை குலுக்கி மனமாற ஒரு சிரிப்பை கொடுக்கின்றேன். இது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக, என் மறுமை வாழ்க்கைக்காக, சுயநலத்துக்காக தான் செய்யணும். நன்மைகள் எதுக்கு இருக்கணும்? சுயநலமா இருக்கணும். எனக்கு தான் நன்மை நான் சேர்க்க பார்க்கணும். அதுக்கு உனக்கு அல்லாஹ் பொறுப்பை சாட்டியிருக்கான். உன் கூட சிரிச்சா நன்மை, உனக்கு உணவு ஊட்டினா நன்மை. யாருக்கு? மனைவிக்கு உணவு ஊட்டி விட்டா நன்மை. யாருக்காக செய்யறேன்? எனக்கு நன்மை, எனக்கு இம்மையிலும் நன்மை, மறுமையிலும் நன்மை. அப்படிதானங்க? மனைவிக்கு ஒரு கவலை உணவை ஊட்டி விட்டா யாருக்கு எனக்கத்தை ஏற்பட போகுது? உலகத்திலேயே இதை ஒரு ஆன்மீகமா பேசுற ஒரு மார்க்கம் இஸ்லாம். யாருக்கு நன்மை? ஒரு சண்டை, முகத்தை திருப்பி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான், நம்ம என்ன பண்றோம்? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதை நன்மைன்னு சொன்னாதான் நீ செய்வேன்னு தெரியும் அல்லாவுக்கு. எதுவுமே நன்மைன்னு சொன்னா செஞ்சிருவேன், நன்மைன்னு சொன்னா சிரிப்ப, நன்மைன்னு சொன்னா அழுகுவேன், நன்மைன்னு சொன்னா கையேந்துவேன், நன்மைன்னு சொன்ன நன்மை தான் உனக்கு செக் பாயிண்ட். அப்ப எல்லாம் என்ன பண்ணுவான்? நன்மை ஊட்டி விடு. உணவு உண்ணும் போது அந்த இடத்துல எங்கேயோ பிரச்சனை மூட்டி நிற்கும். மதிய உணவு இந்த அறுவை சுவை நேரம் இப்படி உட்காரும் போது ஒரு கவனம் உணவு ஊட்டு. நன்மைன்னு தான் செஞ்சேன், ஆனா எனக்கும் உலகத்துல உனக்கு எனக்கு இணக்கம், மறுமையிலையும் எனக்கு நன்மை. இந்த மாதிரி அமைதியை, சமாதானத்தை, சாந்தியை பரப்பக்கூடியவர்கள் யார்? இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அடியார்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன். இது போன்ற ஒரு முயற்சியை கையில் எடுத்து மக்களிடத்தில் அதிகமாக இது போன்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து இணக்கத்தை ஏற்படுத்தி மறுமையில் நன்மை பெற்று இம்மையிலும் நிம்மதியோடு வாழ்ந்து மரணிக்கின்ற ஒரு வாழ்வை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.